ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த ட்ரெக் 400 அப்படிங்கிற மாடல் ஸ்பீக்கர். இந்த ட்ரம்ஸ் ட்ரெக் 400 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் எமர்ஜென்சி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இது வந்துட்டு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். பட் ஆனால் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயே உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து மல்டி ஃபங்க்ஷனல் எமர்ஜென்சி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது மெயினாக யாருக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராவலிங் போகிறவங்களுக்கு, கேம்பிங் போகிறவங்களுக்கு இது வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும். சரி, இதில் மல்டி ஃபங்க்ஷன் சொல்கிறமே இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதில் வந்து ஒரு ஃபிளாஷ் லைட் இருக்கு, இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. அப்புறம் ஒரு ரீடிங் லேம்ப் இருக்கு, செல்போன் சார்ஜர் இருக்கு, செல்போன் சார்ஜிங் பண்ணிக்கலாம், SOS அலாரம் இருக்கு, அது வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு காம்பஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரேடியோ ஃபங்க்ஷன் இருக்கு. ரேடியோவை பார்த்தீங்கன்னா AM FM ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். சரி, இதெல்லாம் வந்து பவர் பண்றதுக்கு இது வந்து எப்படி இதில் வந்து டைரக்டா பவர் வந்து நம்ம கொடுக்கணுமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்துட்டு இதெல்லாம் பவர் பண்றதுக்காக ஒரு ரீசார்ஜபிள் 5000 mAh கெபாசிட்டி கொண்ட ஒரு பேட்டரி இதுல இருக்கு. அது வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் எமர்ஜென்சி ப்ராடக்ட் சொல்லி இதில் போட்டிருக்காங்க. சரி, இந்த பாக்ஸ்ல வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க மேல அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், AM FM இந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் எல்லாம் வந்து ரேடியோ சப்போர்ட் பண்ணும். வயர்லெஸ் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. நம்ம ப்ளூடூத் மூலமா நம்மளுடைய மொபைல்ல வந்து ஆடியோ சோர்ஸ்ல இருந்து இந்த ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணி நாம வந்து சாங்ஸ் பிளே பண்ண வைக்கலாம், கேட்டுக்கொள்ளலாம். SOS அலாரம் இருக்கு, காம்பஸ் இருக்கு, ஃபிளாஷ் லைட் இருக்கு. இது வந்து ஒரு போர்ட்டபிள் சொல்லிட்டு இங்க போட்டிருக்காங்க. ஓகே, இந்த பக்கம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் யூஸ் டைம். ஸோ ரேடியோ வந்துட்டு 35 மணி நேரம் யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. லைட் வந்து ஒரு 60 மணி நேரம். லேம்ப் இருக்கு, ரீடிங் லேம்ப், அது வந்து 280 மணி நேரம் யூஸ் பண்ணலாம் போட்டிருக்காங்க. ரேடியோ பேட்டரி கெபாசிட்டி 5000 mAh நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. இது பவர் பேங்காக நாம் யூஸ் செய்து கொள்ளலாம். நம்ம போனை வந்து இதுல சார்ஜிங் பண்ணிக்கொள்ளலாம். 3-way ரீசார்ஜபிள். இதுல இருக்கக்கூடிய இன்பில்ட் பேட்டரியை வந்து நம்ம 3 வழிகளில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்னு USB, இதுல கொடுத்திருக்கக்கூடிய USB மூலமா நம்ம பவர் அவுட்லெட்ல கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுல சோலார் பேனல் இன்பில்ட்டா இருக்கு. ஸோ அந்த பேனல் மூலமா சூரிய மின்சார முறைப்படி நாம சார்ஜ் பண்ணிக்கலாம். மூன்றாவது ஹேண்ட் கிராங்க்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம கையில சுத்தி அதன் மூலமாக இதுல இருக்கக்கூடிய இன்பில்ட் டைனமோவை இயக்கி அதன் மூலமாகவும் இந்த பேட்டரியை நாம் சார்ஜ் செய்து கொள்ளலாம். லைட்ஸ் பாருங்க, மெயின் லைட், ரீடிங் லேம்ப் 2 கொடுத்திருக்காங்க. இதுல வந்து SOS அலர்ட் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக கொடுத்திருக்காங்க. இது டஸ்ட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஓரளவு எல்லாமே பார்த்துட்டோம். USB-C ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் வந்து இதுல இருக்குன்னு போட்டிருக்காங்க. TF கார்டு சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். சரி, அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இது கூட நான் இந்த பாக்ஸ்ல வந்த ஒரு கார்டு வந்து என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து இந்த பாக்ஸ்ல வந்திருக்கு, ட்ரம்ஸ் அப்படின்னு போட்டு. இதுல வாரண்டி இன்ஃபர்மேஷன், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், கஸ்டமர் கேரை வந்து எப்படி நம்ம ரீச் பண்ணணும், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முறை நீங்க இதை படிச்சு பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம இந்த பாக்ஸை வந்து ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வியூ பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் இருக்கு, மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சார்ஜிங் கேபிள், இந்த ஒரு கிளிப் மாதிரியான ஒரு அமைப்பு. இது வந்து கேரபினர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து மலையேற்றம் பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் வந்து இதை வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளிப் இது. இதெல்லாம் சைடில் வச்சிருக்கோம். டாக்குமெண்டேஷன் என்னங்கிறத பார்ப்போம். நல்ல வேலை ஆங்கிலத்தில் இருக்கு. ஸோ இங்கே ஆப்ரேஷன் கைடு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் லெவல் IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் வந்து 3.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும். நீங்கள் Type-C கேபிள் யூஸ் பண்ணி 3.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் ஃபுல்லி சார்ஜ் ஆயிரும். சார்ஜிங் இன்புட் 5 வோல்ட் 2 ஆம்பியர்ல சார்ஜ் ஆகுது. பேட்டரி வந்து 5000 mAh. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 7 வாட்ஸ் பவர், AM FM ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மாடல் பார்த்தீங்கன்னா DF580, வாரண்டி 12 months. இது ஓரமாக வச்சிருவோம். ஓகே, இதுதான் அந்த ப்ராடக்ட். இதனுடைய சைஸ் கம்பேரிசன் பாருங்க. ஸோ இது வந்து iPhone 7, அதை விட வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. அகலம் வந்து ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. ஓகே, முதல்ல இது என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மேல வந்து ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க, கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க, பவர் ஆன் ஆஃப் பட்டன், மைனஸ், பிளே, பிளஸ், இங்க M அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டடியான ஒரு ரப்பரைஸ்டு கோட்டிங் மேல இருக்கு. இங்க உங்களுக்கு வந்துட்டு USB, TF கார்டு சப்போர்ட், மைக்ரோ SD கார்டு சப்போர்ட். இது வந்து சார்ஜிங் DC 5 வோல்ட். இதெல்லாமே இங்கே ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட் கிராங்க்
கியர் வந்து இங்கே இருக்குது. இப்படி நம்ம சுற்றிக்கலாம். ஸோ சுற்றுறதன் மூலமாக உங்களுக்கு சார்ஜ் ஆகும். சுற்றுறப்ப உங்களுக்கு இந்த எல்இடி உங்களுக்கு வந்து சார்ஜிங் எல்இடி வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது பாருங்கள். ஓகே, தென் வந்து இதுதான் உங்களுக்கு இந்த சோலார் பேனல். இங்கே காம்பஸ் இருக்குது. உங்களுக்கு ரேடியோவுக்கான அந்த ஆண்டனா, ஒரு சிறிய ஒரு ஆண்டனா. இங்கே டார்ச் இருக்கு. இது வந்து ரீடிங் லேம்ப். ஸோ இங்கே ஒரு லேம்ப் இருக்கு. பியூட்டிஃபுல்லி கன்சீல்டு பிளேஸ்ல வச்சிருக்காங்க. இது நல்ல ஒரு வெளிச்சம் தரக்கூடியது. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்குது. ஸோ அந்த ரீடிங் லேம்ப் வந்து உங்களுக்கு இந்த சோலார் சார்ஜிங் பேனலுக்கு கீழே வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஸ்விட்ச் ஆன் பட்டன் இருக்கு. ஓகே, உங்களுக்கு ப்ளூடூத் மோடு காமிக்குது. இங்கே இது வந்து பேட்டரி பர்சன்டேஜ். இங்கே ஒரு சில இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பிடி நம்ம மோட் சேஞ்ச் பண்றப்ப உங்களுக்கு என்ன மோட்ல இருக்கு அப்படிங்கிறது இந்த பார்ட்ல உங்களுக்கு டிஸ்பிளே காமிச்சிடும். எஃப்எம் ரேடியோ, உங்களுக்கு வந்து 2 ஸ்டேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து ஏஎம் ஸ்டேஷன். நெக்ஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத். அதற்கான இண்டிகேஷன் வந்து இங்கே உங்களுக்கு நீட்டாக காமிச்சிருது. இப்போ இந்த டிவைஸை வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த டிவைஸ் வந்துட்டு DF580 அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. அதற்கான சவுண்ட் இண்டிகேட்டட் இதில் காமிச்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ இந்த ரப்பர் லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த டிஎஃப் கார்டு சப்போர்ட் இருக்கு. மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். யூஎஸ்பி. இப்போ இந்த எஸ்டி கார்டை இதில் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். டிஎஃப் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் இங்கே வந்துடுது. இந்த போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸ் வந்து சார்ஜ் பண்றதுக்காக, இதிலிருந்து சார்ஜ் பண்றதுக்காக நம்ம இந்த யூஎஸ்பி போர்ட்டை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு பவர் பேங்காகவும் செயல்படும் என்பதை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து சார்ஜிங் போர்ட். இந்த 5000 mAh பேட்டரியை வந்து சார்ஜ் செய்வதற்கான டைப் சி போர்ட் இது. இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த டார்ச் லைட், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டார்ச் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ரேடியோவுக்கான ஏரியல். இது சோலார் பேனல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இது வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. ரீடிங் லேம்ப் நம்ம இதுவுமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இது ஹேண்ட் கிராங்க் ஃபங்க்ஷன். இந்த ஹேண்ட் கிராங்க் வந்து உங்களுக்கு இந்த பேட்டரி வந்து ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து நீங்க ஒரு இரவு நேரத்தில் இருக்கீங்க, இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஹேண்ட் கிராங்க் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த சார்ஜிங் எல்இடி வந்து எரியுது. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன். இது எமர்ஜென்சி டைம்ல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த SOS ஃபங்க்ஷன். ஸோ நீங்க ஒரு ட்ரெக்கிங் போயிருக்கீங்க, ஒரு இரவு நேரத்திலேயோ இல்லை வந்துட்டு நீங்க தனியாக இருக்கும் நேரத்திலேயோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது, ஒரு ஹெல்த் பிரச்சனையோ இல்லை வேற ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த SOS ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை லாங் பிரஸ் பண்றதன் மூலமாக உங்களுக்கு சைரன் சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ இந்த சைரனும் ரெட் எல்இடியும் உங்களுக்கு க்ளோ ஆகும். ஸோ இந்த பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராப் வந்து இதில் மாட்டிக்க முடியும். ஸோ அதற்கான ப்ரொவிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு நினைக்கிறேன். இது டிராவலிங் மற்றும் கேம்பிங் செல்பவர்களுக்கான ஒரு அருமையான ப்ராடக்ட். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 3500. நான் இதை வந்து அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணினேன். இந்த ப்ராடக்டோட பையிங் லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்க அதை செக் பண்ணி அப்போதைய பிரைஸை செக் பண்ணி நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக் கொள்ளலாம். ஸோ இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்
வந்து இதுல இருக்கு. நான் அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து கீழே தெரியாம வந்து தவறுதலா கீழே விழுந்துருச்சு, இல்ல வந்துட்டு சிறிது காலமாக நீங்க இதை வந்து உபயோகப்படுத்தாமல விட்டீங்கன்னா இந்த பேட்டரி ஒரு 50% கீழே வந்து நீங்க வர்றப்ப இது வந்து ஒரு ரீசெட் மோடுக்கு போயிருதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசெட் மோடுக்கு போகும் பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு ஆன் ஆகாம போகும். நீங்க ஆன் பண்ண ட்ரை பண்ணாலும் இது ஆன் ஆகாது. அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து இங்க இருக்கிற ஒரு சிறிய துளை மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுல வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பின்ல நீங்க இந்த பின்ல வந்து இன்சர்ட் பண்ணி ஒரு பிரஸ் பண்ணி 1 செகண்ட் 1 or 2 செகண்ட்ஸ் பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இது வந்து ரீசெட் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் இது வந்து சரியான முறையில் இது வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இதுல கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உடைய கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் வந்து இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. Drumzz வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். drumzz.com drumzz.com காலர்ஸ் சொல்லிட்டு அவங்களுடைய நம்பர் கொடுத்திருக்காங்க. டைமிங், இமெயில் care@drumzz.com. அதே மாதிரி நீங்க உங்க ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இங்க ரெஜிஸ்டர் யுவர் ட்ரம்ஸ் இருக்கு. கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் யுவர் ட்ரம்ஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும், ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இதுல நீங்க இதுல கேட்கப்பட்டிருக்கிற அத்தனை டீடைல்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். நான் வாரண்டி வந்து ஏற்கனவே சொன்னேன் 12 months வாரண்டின்னு சொல்லி. ஸோ இதை தவிர சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்காங்க, பிளிப்கார்ட், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதுலாம் இருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில் நம்ம கான்டாக்ட் பண்றதன் மூலமாகவும் இவர்களை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த மட்டும் போதுமான எல்லா விவரங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லிங்கை செக் பண்ணி பிரைஸை செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கங்க. நீங்க ஃப்ரீக்வெண்டா கேம்பிங் மற்றும் டிராவலிங் போறவரா இருந்தா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம RVT RameshVlogTube சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.